அரபு உலகின் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கிய சவுதி அரேபியாவிற்கும் நவீன வணிகத்தின் சொர்க்கமான துபாய்க்கும் இடையே தற்போது ஒரு மறைமுக போர் தீவிரமடைந்துள்ளது. 2026 தொடக்கத்தில் இந்த மோதல் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பகிரங்கமாக மாறியிருக்கிறது. சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானின் விஷன் 2030 திட்டம் துபாயின் பொருளாதார மாடலுக்கு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது. குறிப்பாக சர்வதேச நிறுவனங்கள் தங்கள் பிராந்திய தலைமையகத்தை ரியாத்திற்கு மாற்றாவிட்டால் சவுதி அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்காது என்ற கடுமையான விதி துபாயில் இருந்த பல நிறுவனங்களை சவுதிக்கு இடம்பெயரச் செய்துள்ளது. இதற்கு பதிலடியாக துபாய் தனது ரியல் எஸ்டேட் மற்றும் வர்த்தக விதிகளை மேலும் தளர்த்தி முதலீட்டாளர்களை தக்கவைக்க போராடுகிறது. இது மட்டுமின்றி யேமன் மற்றும் சூடான் விவகாரங்களில் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள இராணுவ ரீதியான கருத்து வேறுபாடுகள் வளைகுடா நாடுகளின் ஒற்றுமையையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. எண்ணெய் வளத்தை தாண்டி தொழில்நுட்பம், சுற்றுலா மற்றும் விண்வெளி என அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளும் மல்லுக்கட்டுவது மத்திய கிழக்கின் அரசியலை மொத்தமாக மாற்றி அமைத்து வருகிறது. இந்த ஆதிக்க போட்டியில் இறுதியில் ஜெயிக்கப் போவது சவுதியின் பிரம்மாண்டமா அல்லது துபாயின் அனுபவமா? உங்கள் கருத்தை கமெண்ட் செய்யுங்கள்.